இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு ஊரிலே ஒரு வயதான குயவர், மண்பாண்டங்களை செய்யக்கூடிய ஒரு குயவர் இருந்தாராம். அவருடைய வேலை தினமும் அழகான மண்பாண்டங்களை உருவாக்குவது அவருடைய வேலை. அவருக்கு கீழே ஒரு சில சீடர்கள், அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வந்த சீடர்கள் ஒரு சிலர் இருந்தாராம். ஒரு நாள் அவ்வாறு ஒரு அழகான மண்பாண்டத்தை அவர் உருவாக்கிய பொழுது அதை தன் சீடரிடம் கொடுத்து அதை பத்திரமாக ஒரு இடத்தில் வைக்க சொன்னாராம். அந்த சீடரும் அதை பத்திரமாக எடுத்து செல்லும் பொழுது கை தவறி அது கீழே விழுந்து உடைந்து விட்டதாம். அந்த சீடருக்கோ பயம். அந்த குயவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்ற ஒரு பயம் அந்த சீடருக்கு. ஆனாலும் என்ன செய்வது? அந்த உடைந்த அந்த துண்டுகளை எடுத்துக்கொண்டு அந்த குயவரிடம் சென்று அந்த குருவிடம் சென்று, நான் மிகவும் கவனமாகத்தான் எடுத்து சென்றேன், ஆனால் அது கீழே விழுந்து உடைந்து விட்டது என்று. உடனே அந்த குயவர் சிரித்தாராம். சிரித்து விட்டு அந்த உடைந்த துண்டுகளை எடுத்து மீண்டும் அதை தண்ணீரில் போட்டு களிமண்ணாக பிசைந்து மீண்டும் ஒரு அழகிய ஒரு பானையை, ஒரு குவளையை உருவாக்கினாராம். அது முன்பு இருந்ததை விட மிகவும் அழகானதாக இருந்ததாம். அதை எடுத்து தன்னுடைய சீடரிடம் கொடுத்து அவர் இவ்வாறாக கூறினாராம். அதாவது உடைந்து போவது என்பது ஒரு முடிவு அல்ல, ஆனால் அந்த உடைந்ததை நாம் எவ்வாறாக மீண்டும் உருவாக்குகின்றோம், அதை புதியதாக எவ்வாறாக உருவாக்குகின்றோம் என்பதுதான் அர்த்தம் பொதிந்து இருக்கிறது என்று தன்னுடைய சீடருக்கு அவர் விளக்கம் அளித்தாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம் வாழ்க்கையும் அவ்வாறு தான். அந்த உடைந்த அந்த குவளையை போன்றது. நம்முடைய வாழ்க்கையில் பாவம், தோல்வி, மனச்சோர்வு, சிக்கல்கள், சோதனைகள், இப்படி பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஆட்டி படைக்கின்றன. ஆனால் நாம் நம்மை இறைவனிடம் கொடுக்கும் பொழுது இறைவன் அவற்றை எல்லாம் உடைத்து களைந்து நம்மை ஒரு புதிய மண்பாண்டமாக, ஒரு புதிய மனிதனாக நம்மை உருவாக்குகிறார். இதைத்தான் இன்றைய 2 வாசகங்களும் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், ஆமோஸ் இறைவாக்கின் மூலமாக கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பதையும், மேலும் அவர்கள் சந்திக்க போகிற அழிவை பற்றி எடுத்துரைப்பதையும் இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக எடுத்து கூறுகின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை, நாம் ஒவ்வொருவரையும் அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்ப, நம் ஒவ்வொருவரையும் புதிய மனிதராக ஆக்குவதற்கு அவர் விரும்புகின்றார். ஆனால் நாம் எப்பொழுது நம்மை முழுவதுமாக கடவுளுக்கு கொடுக்கின்றோமோ, இந்த உடைந்த மண்பாண்டத்தை போல நாம் எப்பொழுது கடவுளுக்கு நம்மை உடைந்த பொருளாக கொடுக்கின்றோமோ, கடவுள் நம்மை ஒரு கருவியாக, நம்மை ஒரு சிறந்த மனிதனாக, நம்மை ஒரு புதிய மனிதனாக, பாவத்திலிருந்து ஒரு புதிய மனிதனாக நம்மை உருவாக்க காத்து கொண்டிருக்கின்றார். அதைத்தான் எரேமியா புத்தகம் அதிகாரம் 29 இறை வார்த்தை 11 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரோ நமக்கு நன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார், அது அழிந்து போவதில்லை. ஆண்டவரோ நமக்கு நன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார், அது ஒருபோதும் அழிந்து போவதில்லை. மீண்டும் அந்த வாசகங்களை நாம் வாசிக்கும் போது எரேமியா புத்தகம் அதிகாரம் 33 இறை வார்த்தை 3 நாம் வாசிக்கின்றோம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன் என்று. நாம் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து, பாவத்தில் வீழ்ந்து, மனச்சோர்வோடு, சோதனையோடு இருக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நம் ஆண்டவரை கூப்பிடும்போது ஆண்டவர் நம்முடைய கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிறார் என்று இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. நம் ஆண்டவரிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஒரு புதிய பாத்திரமாக, ஒரு புதிய கருவியாக மாற்றுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இதைத்தான் முதல் வாசகம் நாம் வாசிக்கின்றோம்.
தாவீது அரசை கட்டி எழுப்ப கடவுள் ஆசைப்படுகின்றார். ஆண்டவர் அதே போல ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஒரு புதிய மனிதராக, ஒரு புதிய சகோதரியாக, ஒரு புதிய சகோதரனாக கட்டி எழுப்ப, ஒரு புதிய மனிதனாக காத்து கொண்டு இருக்கின்றார். நாம் அதற்கு நம்மை முழுவதுமாக ஒப்படைக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மிகவும் அழகான நற்செய்தி, நாம் இதை ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். யோவானினுடைய சீடர்கள் இயேசுவிடம் வந்து நோன்பை பற்றி சொல்கிறார்கள். நம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று இயேசுவை பார்த்து அந்த கேள்வியை எழுப்புகின்றார்கள். நம்முடைய இயேசுவும் நம்முடைய மலைப்பொழுவில் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 அந்த மலைப்பொழுவிலே இயேசு நோன்பை பற்றி மிகவும் தெளிவாக எடுத்துரைக்கின்றார். குறிப்பாக மத்தேயு அதிகாரம் 6 இறை வார்த்தை 16 முதல் 18 மற்றும் அதிகாரம் 15 இறை வார்த்தை 1 முதல் 3 மற்றும் 6 அந்த வசனங்களில் மிக அழகாக, அதாவது சாப்பிடுவதற்கு முன் ஏன் கைகளை கழுவவில்லை, இப்படி பல்வேறு சட்ட திருத்தங்களை, நோன்பை பற்றிய திருத்தங்களை இயேசு போதிப்பதை இன்றைய வாசகங்களில் நம்மால் காண முடிகின்றது. ஆனால் இன்றைய நற்செய்தி அதிலிருந்து சற்று வேறுபட்டதாக அவர்கள் நோன்பை பற்றி கேட்பதோடு நோன்பை பற்றி விவாதிப்போது அடுத்து வருகின்ற பகுதி இயேசு என்ன சொல்ல வருகின்றார், அதனுடைய முழு விளக்கம் என்ன என்பதை இன்றைய நற்செய்தி மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. நாம் வாசிக்கின்றோம், எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரியதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை ரசத்தை ஊற்றி வைப்பதில்லை, ஏனென்றால் அது தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இதனுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம் என்றால், பழைய ஏற்பாட்டில் அந்த யூத மக்கள் இந்த 613 கட்டளைகளை பிடித்து தொங்குகின்ற ஒரு மக்களாக, அவற்றை மட்டும் நாங்கள் கடைபிடிப்போம் என்ற ஒரு கொள்கைவாதிகளாக அவற்றை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்தோம் என்றால், அவர்கள் பாவம் செய்தால் அதற்கான தண்டனை உண்டு, நாம் மோசையின் சட்டத்தின்படி அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், மோசையின் சட்டத்தை அவர்கள் கடைபிடித்தார்கள். பாவம் செய்தால் அதற்கான தண்டனை உண்டு என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, நோன்பு நாளில் இதை செய்யக்கூடாது, ஓய்வு நாளில் அதை செய்யக்கூடாது என்று பல்வேறு வகையான சட்ட திட்டங்கள் அவர்களை வாட்டி வதைத்தன. ஆனால் இயேசு இன்றைய நற்செய்தியில் மிக தெளிவாக, குறிப்பாக இந்த புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு பாவிகளை தேடி வருகின்றார், அவர்களுக்கு அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கின்றார், நோயாளியை தொட்டு குணமாக்குகின்றார், தொழு நோயாளியை கொட்டு ஆசீர்வதிக்கின்றார், அவர்களோடு உணவருந்துகின்றார். இதுதான் இந்த பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள வேறுபாடாக நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த பழைய ஏற்பாட்டில் அவர்கள் அந்த கிணற்று தவளையை போல அந்த கிணற்றிற்குள்ளே இந்த பாவம் நிறைந்த வாழ்க்கைக்குள்ளே சுற்றி கொண்டு பிறரையும் அந்த வாழ்க்கையிலிருந்து வெளிவராமல் தாங்களும் வெளிவராமல் கிணற்று தவளைகளைப் போல அவர்கள் சுற்றி தெரிந்திருக்கிறார்கள் அந்த பழைய ஏற்பாட்டில் பாவத்தில். ஆனால் இயேசு இன்றைய தினத்தில் பார்க்கின்றோம், எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை போட்டு போடுவதில்லை என்று மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார். நம்மால் புதிய ஏற்பாட்டில் உள்ள கட்டளைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்ததை அவர் தெளிவாக எடுத்துரைக்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த மக்கள், யூத மக்கள் இஸ்ரேல் மக்களை இந்த பழைய ஏற்பாட்டில் போதித்தது போல இந்த இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த மக்களும் இயேசுவினுடைய போதனைகளை கேட்க மறுத்தவர்களாக, அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்களாக, பழையனவற்றை பிடித்து தொங்கியவர்களாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதை தான் இயேசு இன்றைய தினத்தில் தெளிவாக எதிர்க்கின்றார், அவர்களை சாடுகின்றார். அவங்க திருந்த போகிறதே கிடையாது. ஏனென்றால் புதியவற்றை நாம் பழையவற்றோடு சேர்க்க முடியாது என்று ஆபிரகாம் லிங்கன் மிக அழகாக சொல்லுவார். ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்பதை விட, ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்பதை விட, நான் ஆண்டவருக்கு என்ன செய்தேன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
திருச்சபை எனக்கு என்ன செய்தது என்பதை விட நான் திருச்சபைக்கு என்ன செய்தேன், இந்த பங்கு எனக்கு என்ன செய்தது என்பதை விட நான் இந்த பங்கிற்கு என்ன செய்தேன், இந்த அன்பியம் எனக்கு என்ன செய்ததை விட நான் இந்த அன்பியத்திற்கு என்ன செய்தேன், இந்த சமுதாயம் எனக்கு என்ன செய்ததை விட நான் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்தேன் என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஏனென்றால் பல்வேறு நேரங்களில் நாம் பழையவற்றை பிடித்து கொண்டு அதிலே தொங்கிக் கொண்டு அதை விட்டு வெளிவர மறுக்கின்ற கிணற்று தவறுகளாக பல்வேறு நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை வைத்து ஓட்டு கொண்டிருக்கின்றோம். காரணம், நாம் இந்த குறிப்பிட்ட எல்லை பகுதியிலிருந்து வெளிவர நாம் பயப்படுகின்றோம். அதைத்தான் கடவுள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து அதிலிருந்து வெளியே வந்து புதிய வாழ்க்கையை தொடங்க, ஒரு புதிய மனிதனாக வாழ, பாவத்திலிருந்து விடுபட்டு வாழ நமக்கு இன்றைய தினத்திலே அழைப்பு விடுக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்வார்கள். பழையவற்றை கழிந்து நாம் புதியவற்றை நாம் ஆரம்பிக்கும் பொழுது, அதை தேடி செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுபடுகின்றது. நம்முடைய வாழ்க்கை மாறுபட நாம் பழைய பாவங்களை, நம்முடைய பழைய வாழ்க்கையை நாம் கழிய வேண்டும், அதை விட்டு நாம் அகன்று வர வேண்டும் என்று இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. சிந்தித்து பார்ப்போம். இயேசு ஒரு புதிய திராட்சை ரசமாய் மாறுவதற்கு, ஒரு புதிய ஆடையாய் மாறுவதற்கு, ஒரு புதிய நம் ஆண்டவருக்கு உரியவராய் நாம் மாறுவதற்கு இந்த தினத்தில் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? இன்னும் கிழிந்த ஆடைகளாக, இன்னும் பழைய தோற்பைகள் ஊற்றப்பட்ட பழைய திராட்சை ரசமாக இருக்கின்றோமா, அல்லது அவற்றை விட்டு வெளிவர நாம் முயற்சித்திருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். கண்டிப்பாக இந்த முதல் வாசத்தை நாம் வாசித்தது போல நாம் முயற்சி செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை மேலே கட்டி எழுப்புகின்றார், நம்மை பாதுகாத்து அரவணைக்கின்றார், நம்மை அடுத்த முயற்சிக்கு, அடுத்த லெவலுக்கு நமக்கு எடுத்து செல்கின்றார். அதுதான் ஆண்டவர் நம்மிடம் விரும்புவது. ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய மனிதனாக நாம் வாழ ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். பழையவற்றை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்காமல் புதிய வாழ்க்கையை வாழ, புதிய மனிதர்களாக வாழ ஆண்டவரால் நாம் கட்டி எழுப்பப்பட ஆண்டவருடைய கிருபையை நாடுவோம். ஆண்டவரிடத்திலே அவருடைய ஆற்றலை கேட்போம். தொடர்ந்து திருப்பலியிலே, ஆண்டவரே நீர் என்னை கட்டி எழுப்பியறலும், நீர் எங்களை கட்டி எழுப்பியறலும், நாங்கள் பழையவனவற்றில் தேங்கி கிடக்காமல், பழைய வாழ்க்கையில் தேங்கி கிடக்காமல், பழைய பாவங்களில் தேங்கி கிடக்காமல் நாங்கள் புதிய வாழ்க்கையை நோக்கி ஒரு புதிய திராட்சை ரசமாய், ஒரு புதிய ஆடையாய் மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று இத்திருப்பலை ஜெபிப்போம். அதற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.